கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தாவீது ராஜா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்களும் கூட உங்களுடைய ஆத்மாவை நோக்கி இதே கேள்வியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய் என்பதாக. நம்முடைய ஆத்மா கலங்குகிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தின் வேதனையிலிருந்து நம்முடைய ஆத்மா கலங்குகிறது, வேதனை அடைகிறது. நம்முடைய நெஞ்சமானது சோகம் கொள்ளுகிறது. நம்முடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய வேதனையினாலே நாம் வேறு எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாதபடிக்கு தடுக்கப்படுகிறோம். உற்சாகம் இல்லாமல் ஓய்ந்து போகிறோம். காரணம் கலக்கம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய கலக்கம். கடன் பிரச்சனையினாலே கலக்கம், வீட்டில் உள்ள பிரச்சனையினாலே கலக்கம், உடலில் உள்ள வியாதியினாலே கலக்கம், எதிராளிகளின் எதிர்ப்புகளினாலே அவன் கொடுக்கும் பிரச்சனைகளினாலே கலக்கம், நாம் வேலை செய்யும் இடங்களிலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளினாலே கலக்கம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய ஆத்துமா எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறது? இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய ஆத்துமா எதை குறித்து இந்த நாளிலே கலங்கிக் கொண்டிருக்கிறது? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? வேதம் கூறுகிறது, தேவனை நோக்கி காத்திரு, அவரே உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட கலக்கம் இருந்தாலும், எப்படியாப்பட்ட வேதனைகள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட பாரங்கள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட சகிக்க முடியாத துன்பம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்காதே என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே மறுபடியுமாக ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். உங்கள் ஆத்துமா எதை குறித்து இந்த நாளிலே கலங்கிக் கொண்டிருக்கிறது? பள்ளியிலே, கல்லூரியிலே படிக்கும் மாணவ சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லை என்று நீ கலங்குகிறாயா? அல்லது அரசாங்க தேர்வுகளிலே பாஸ் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்குகிறாயா? அதனாலே பாஸ் செய்ய முடியாதனாலே கல்லூரியிலே இடம் கிடைக்காதே என்று சொல்லி நீ கலங்குகிறாயா? வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ கலங்காதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய வாலிப வயதிலே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உன்னுடைய கரம் பிடித்து உன்னை நடத்தப் போகிறார். செங்கடலை பிளந்த தேவன் உன்னுடைய கஷ்டங்களை நீக்கப் போகிறார். உன்னுடைய கண்ணீர்களை துடைக்கப் போகிறார். உன்னுடைய பாரங்களை நீக்கப் போகிறார். உன்னுடைய வேதனைகளை நீக்கப் போகிறார். உன் விரோதிகளை துரத்தப் போகிறார்.
பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய நெஞ்சம் சோர்வடைய வேண்டாம், உன்னுடைய நெஞ்சம் வேதனை அடைய வேண்டாம். அற்புத ராஜன் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நீ நடக்க வேண்டிய வழிகளை, உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை காட்டப் போகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தரப் போகிறார். பிரியமான சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே ஒரே ஒரு கேள்வி நான் மறுபடியுமாக உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய ஆத்மா எதை குறித்து கலங்குகிறது? எதை குறித்து கலங்குகிறது? இந்த நாட்களிலே குடும்ப செலவிற்கு பணம் இல்லையா? அல்லது வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை என்று கலங்குகிறாயா? அல்லது குழந்தைகளின் கல்லூரிக்கு, பள்ளிக்கூடத்திற்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியவில்லையே என்று நீ கலங்குகிறாயா? என் சகோதரனே, சகோதரியே, நீ கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் உனக்கு தேவையானவர்களை ஏதாவது ஒரு விதத்திலே அதிசயமாய் அனுப்பி கொடுக்க போகிறார். அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். உனக்கு தேவையான பண உதவி வந்து சேரும். அது தாமதமானாலும் அது தவறாமல் வந்து சேரும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே உன் உள்ளம் ஏன் கலங்குகிறது? உன் உள்ளம் ஏன் தியங்குகிறது? இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உன்னுடைய ஆத்துமா கலங்காமல் இருப்பதாக என்பதாக சொல்லுகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய ஆத்மா எதை குறித்து இந்த நாளிலே கலங்குகிறது? கலங்க வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், உன் ஆத்மா கலங்க வேண்டாம், உன் ஆத்மா கலங்க வேண்டாம், உன் ஆத்மா கலங்கவே வேண்டாம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு ரட்சிப்பு வரும். இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை அனுப்பி வைக்கப் போகிறார். உனக்கு தேவையானவர்களை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் அனுப்பி வைக்கப் போகிறார். விசுவாசி, நம்பு. ஆண்டவர் உடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறது. உன்னுடைய தேவைகள் இந்த நாளிலே சந்திக்கப்படும். ஆகவே என் சகோதரனே, சகோதரியே, உன் ஆத்மா கலங்க வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமாக. என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் என்று தாவீது ராஜா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கேட்டது போல, ஆண்டவரே, அதிகமாக எங்களை நேசிக்கிறவரே, இந்த நாளிலே எங்களுடைய ஆத்மா கலங்காதபடிக்கு இம்மட்டும் பாதுகாத்து வந்தீர். ஆண்டவரே, இனிமேலும் எங்களுடைய ஆத்மா கலங்காதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆத்மாவானது எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு இந்த நாளிலே உம்முடைய கரம் பிடித்து உம்மேல் உள்ள விசுவாசத்தினாலே முன்னேறி சென்று இந்த நாளை ஜெயிக்க, இந்த நாளை வெற்றி சிறக்க செய்ய கிருபை செய்ய ஆண்டவரே உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. அவருடைய குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதி. அவர்களை நடத்தும் நடத்தும் நடத்தும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 996203
80214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com. revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.